ஸ்ரீ 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 ஸ்ரீஓம். சக மனிதனை நேசிப்பதே தேசபக்தி. பக்தி என்பது என்ன? தூய அன்பு. இறைவன் மீது நாம் செலுத்துகின்ற தூய அன்புதான் பக்தி. பக்தி மிக்கவன் என்ன செய்கின்றான்? இறைவனை தன்னை போன்றே பாவித்து அந்த இறைவனை விழிக்கச் செய்கின்றான். இறைவனை குளிப்பாட்டுகின்றான். இறைவனுக்கு ஆடைகள் ஆபரணங்கள் அணிவிக்கின்றான். இறைவனுக்கு உணவு கொடுக்கின்றான். தன்னை போன்றே இறைவனை உறக்கச் செய்கின்றான். இங்கே இறைவனிடம் அவன் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. எதிர்பார்ப்பற்ற பக்திதான் இங்கே தூய பக்தியாக திகழ்கின்றது. எதிர்பார்ப்பற்ற தூய அன்புதான் இங்கே பக்தியாக நிலைக்கின்றது. அந்த இறைவனுக்காக அவன் எதையும் செய்ய தயாராக இருக்கின்றான். இறைவன் பால் தூய்மையான அன்பை வைத்திருக்கின்றான். இறைவனுக்கு தன் வாழ்நாள் முழுவதும் சேவைகள் செய்ய காத்திருக்கின்றான் அவன். இதுதான் உண்மையான பக்தி. ஒரு மனிதன் இறைவன் மீது பக்தி வைத்திருக்கின்றான் என்றால் இதுதான் உண்மையான பக்தி. அப்படி என்றால் தேச பக்தி என்பது என்ன? ஓர் மனிதன் தனது நாட்டின் மீது பக்தி செலுத்துவது, தனது நாட்டின் மீது அன்பு செலுத்துவது, தனது நாட்டின் மீது அன்பை வைப்பது. நாடு என்பது என்ன? நாடு என்பது ஒரு எல்லைக்கு உட்பட்ட நிலப்பரப்பு, எல்லைக்கு உட்பட்ட நீர்ப்பரப்பு, எல்லைக்கு உட்பட்ட ஆகாய பரப்புகள். இவ் அனைத்தும் சேர்ந்ததுதான் ஒரு நாடாக திகழ்கின்றது. நாட்டை நேசிப்பவன் தன் மண்ணை நேசிப்பான். தன் மண்ணிற்கு தன் நாட்டிற்கு ஏதேனும் தீங்கு வருமேயாயின் அவன் சாதாரணமாக இருக்க மாட்டான். ஏனென்றால் அவனுடைய அன்பு தூய்மையானது. தன் மண்ணை நேசிப்பான். தன் மண்ணிற்கு ஏதேனும் தீங்கு வருமேயானால் அதை காக்க போராடுவான் அவன். அதே போல் ஆகாய மார்க்கமாகவோ ஏதேனும் ஆபத்துக்கள் வருமேயாயின் இதற்கு நாம் வேறு விதமாகவும் கூறலாம். காற்று மாசுபடுவது என்றால் அது தன் நாட்டை கெடுப்பது எனவும் அவன் யோசிப்பான். நீர் மாசுபடுகிறது என்றால் அதுவும் அந்த தேசத்திற்கு பாதிப்பு தான். மண் பாதிக்கப்படுகின்றது என்றால் அது தேசத்தின் பாதிப்பு தான். அதே போல் அந்த மண்ணிலே நிலப்பரப்பிலே வாழ்கின்ற சக மனிதனையும் அவன் நேசிப்பான். யார் ஒருவன் தன் நாட்டை நேசிக்கின்றானோ அவன் அந்த நாட்டிலே வாழ்கின்ற ஒவ்வொரு சக மனிதனையும் அவன் நேசிப்பான். யார் ஒருவன் சக மனிதனை நேசிக்கின்றானோ அவன் மட்டுமே உண்மையான தேசபக்தி மிக்கவனாக கருதப்படுவான். உடனே நாம் கேட்கின்றான், அனைவரையும் நான் நேசித்து விடுகின்றேன், அதே நேரத்தில் என் நாட்டிற்கு ஒரு ஆபத்து என்று வருமேயாயின், சக மனிதனால் ஆபத்து வருமேயாயின் நான் என்ன செய்வது? கை கட்டி வேடிக்கை பார்ப்பதா என்று கேட்கலாம். இதற்குத்தான் நம்முடைய துர்க்கையை நினைவு கொள்ளுங்கள், மகிஷாசுர மர்தினியை நினைவு கொள்ளுங்கள். அசுரனை, தன்னை தாக்க வந்த அசுரனை, தன்னை வணங்கிய பக்தர்களை, தான் வாகனமாக கொண்ட சிங்கத்தை தாக்க வந்த அசுரனை, தன் பக்தர்களையும் தன்னை சரணடைந்த சிங்கத்தையும் காப்பதற்காக எத்தனையோ புத்திமதி சொல்லியும் கேட்காத அசுரனை கொள்கின்றாள் மகிஷாசுர மர்தினி. இதை மட்டும் நீங்கள் நினைவு கொள்ளுங்கள். போதும். அனைவரிடம் அன்பு செலுத்துவோம்.
சக மனிதனை நேசிப்போம். நாம் தூய்மையான தேச பக்தி மிக்கவனாக வாழ்வோம். ஸ்ரீயோம்.